ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மினி விலாக் தான் எடுக்க போகிறோம். என்ன விலாக்னா, அடிக்கிற மலைக்கு சூடாக நம்ம காஃபி போட போகிறோம். நான் மாலை போட்டதுலேருந்து நான் வீடியோ போடல, கொச்சிக்காதீங்க. ஐயப்பா வீடியோ வேணால் வந்திருக்கோம். ஸ்கூல்லாம் போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் மினி குடிசை ஒன்று கட்டியிருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் தான் சமைப்போம், எல்லாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி விலாக் போடுவோமேன்னு சொல்லிட்டு காஃபி போட ஆரம்பிச்சிட்டோம். புகைலாம் வருது பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள். அது பெரிய துணியாக வேண்டாம், கரு துணியாக பிடிக்க. நல்லா புகையை தான் விடுறாங்க. இன்னும் 10 கிலோ என்ன ஆச்சுன்னு தெரில. ஜீனி முன்னாடியே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம காப்பி தூள் தான் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏன்னா புகைய ஆரம்பிச்சிட்டு இன்னும் எரியல, புகை தான் வருது. அதனால் நம்ம நல்லா புகையுது. மண்ணெண்ணெயை ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக கீழே பற்றிருக்கு. இன்னும் வச்சு பட்டி எடுத்துறாங்க எங்க இது நான் எடுத்துகிட்டு வந்ததுடா. எங்கே வந்து போட்டா நல்லா புகையுது. லைட்டாக எரியுதுன்னு நினைக்கிறேன். மண்ணெண்ணெயை ஊற்றினாதாங்க கரெக்டாக இருக்கும். கேட்க மாட்டாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இவர் தான். இவர் வீட்டில் தான் நமக்கு ஓலை குடிசை வீட்டையெல்லாம் கட்டிடுவோம். பாருங்கள் நம்ம தாத்தா. என் பிரதர்ஸ்லாம் மாலை போட்டிருக்காங்க. இல்லை நல்லா மூஞ்சி காட்டுறாங்களே, அவங்களுக்கு வெக்கமே இல்லை. ஸோ நம்ம தாத்தா தான் வந்து புறாலாம் வளர்க்குறாங்க. நான் புறா வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். இந்த லைட்டாக தெரியும் புறா அங்கே உட்காந்துருக்குங்க. புறா அங்கே தான் எப்போவுமே மழை வந்து அங்கே தான் உட்காரும். நம்ம தாத்தாவோட கூண்டு தான் பாருங்கள். இது ஒரு கூண்டு, பழைய கூண்டு. இது எரிய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த கேப்பில். பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த நேரத்தில் நல்லா எரிஞ்சு போச்சு. நான் பேசுகிற நேரத்தில் இந்த நேரத்தில் குண்டான வச்சு காப்பி தூளை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காப்பி தூளை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜீனி போட்டுங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம பிரதர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பார்த்தியா நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா புகையுது. இன்னும் நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம ஜீனி எடுக்க போவோம் வாங்க. பெருசுக்கு ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஜீனி. ஜீனி அதான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறமே போடுறா. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த ஈஸியாக கஷ்டமாக போயிடுச்சு. விட்டு விட்டாக தான் எடுப்போம், கோச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா காஃபி தூள் போட்டுட்டோம். ஜீனி முன்னாடியே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும் சூட்டில். இப்போ நம்ம காஃபி தூள் போட்டாச்சு. ஒரு நேரத்தை நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஜீனிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்.
திணிச்சோடு காற்று சத்தம் சூப்பராக கேட்குது. ஏய் காற்றுல அணைஞ்சி நம்ம பிரதர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கு காற்றுல. அந்த அப்படி 3 சைடு ஊற்றி விடா. என்னது தாத்தா கொஞ்சம் சீனி கேட்குறாரு. அதெல்லாம் பற்ற வச்சிட்டாங்கண்ணா. விறகு இருந்தால் சூப்பராக இருக்கும். பக்கடா நல்லா ஹார்டாக இருந்தாங்க. இந்த மாடலில் போடு. கொஞ்சம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம பிரதர்ஸ் வேலையை காமிச்சிட்டாங்க. அந்த சைடு கொத்தி போடு. அந்த சைடு கொளுத்த சொல்கிறாங்க. கொளுத்த முடியலன்னா அதில் கொளுத்தி எடுத்துக்க. அப்பப்போ அணைஞ்சிருது காற்றுல. எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் எரிய வைக்கிறதுக்காக துணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். மண்ணெண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்ப பவராகிடுச்சு.